வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்துல 17-18 வசனங்களை வாசியுங்கள். லவோதிக்கேய சபைக்கு கர்த்தர் சொல்லுவார், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல். இந்த இடத்துல இவனுக்கு என்ன தெரியல தெரியுமா? இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் தெரியுமா? இந்த பரிசேயன் நான் இவ்வளவு பண்ணதுனால நான் நீதிமான் நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா நீ நிர்பாக்கியம் உள்ளவன், நீ பரிதபிக்கப்பட்டவன், நீ தரித்திரன், நீ குருடன், நீ நிர்வாணியமா இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால், வாசிங்க, நான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட உன்னையும் அவலட்சணம் தோண்டாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை. உனக்கு அந்த பார்வையே தப்பா இருக்கு. நீ தேவ சமூகத்துல உன்னையும் மற்றவர்களையும் பார்த்து கொண்டே இருக்கிறாய். இந்த பார்வை ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கவே கூடாத பார்வை. இவன் தேவ சமூகத்துல இதுவரை யாரை பார்க்கவே இல்லை தெரியுமா? தேவனை பார்க்கவே இல்லை. பாஸ்டிங் இருந்தும் ஒருத்தனால தேவனை பார்க்க முடியலன்னா அந்த பாஸ்டிங் என்னத்துக்கு? தசமபாகம் கொடுத்த ஒருத்தனால தேவனை பார்க்க முடியலன்னா அந்த தசமபாகம் என்னத்துக்கு? 10 கற்பனைகளை கை கொண்டும் ஒருத்தனால தேவனை பார்க்க முடியலன்னா அதை கை கொண்டு என்னத்துக்கு? உன்னுடைய நோக்கமே என்ன தெரியுமா? நீ உன்னை யாரோடு தான் பார்த்து கொண்டிருக்கிறாய்னா மற்றவங்களோட பார்த்து நீ எந்த லெவலுக்கு வந்துட தெரியுமா? நான் மட்டும் அந்த உலகத்திலேயே பெர்ஃபெக்ட், மற்ற மனுஷரை போல இல்லாததற்காக மற்ற மனுஷர்னு மொத்தத்துல குறிக்கிறார்ல. கடைசியில என்ன சொல்ல வந்துட்டான் தெரியுமா? நான் மட்டும்தான் பெர்ஃபெக்ட், மீதி எல்லாம் இல்ல அப்படி சொல்லிட்டு ஒருத்தன் வைக்கிறான் தெரியுமா? அது அப்படி வைக்க கூடாது. ஆண்டவர்கிட்ட அப்படி வைக்க கூடாது. அதனாலதான் இந்த ஊமை இவர் சொன்னதே எதுக்கு தெரியுமா? 18வது லூக்கா 18:9 வாசிக்க கேட்டோம். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி, உண்மையில அவங்க யாரும் இல்ல, நீதிமான்கள் அல்ல, நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின, எல்லாரையும் குறித்தல்ல, சிலரை குறித்து. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் நீதிமான், இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன், கிருபையினால் மீட்கப்பட்டிருக்கிறேன், இந்த நினைவு எனக்குள்ள எப்பொழுது இருக்க வேண்டும். அதே வேளையில இந்த நினைவுகள் என்னை இன்னொரு நபரை எப்படி பார்க்க வச்சிடக்கூடாது தெரியுமா? அற்பமா பார்க்க வச்சிடக்கூடாது. நான் இன்னொரு நபரை அற்பமாய் பார்த்து விட்டு நான் என்னை கர்த்தருக்கு முன்பாக வைக்க முடியாது. அப்படி வைத்தாலும் கர்த்தர் சொல்வார், அவன் அல்ல அப்படிம்பார். அவன் அல்ல, அவன் கிடையாது, அவன் இல்லை, அவனே இல்லை அப்படின்ட்டார். நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. தானியேல் ஆண்டவர் சமூகத்துல சொல்லுவார், நாங்க எங்க நீதியை நம்பி கேட்கல ஆண்டவரே, உங்க இரக்கத்தை நம்பி. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த ஆயக்காரனை பாருங்கள். இந்த ஆயக்காரன் குறித்து வேதம் சொல்லுகிறது 13வது வசனத்துல, ஆயக்காரன் தூரத்திலே நின்று, 11வது வசனத்துல பரிசேயன் நின்று, 13ல ஆயக்காரன் அப்ப பரிசேயன் எங்க நிக்கிறான்? முன்னாடி நிக்கிறான். எங்க நிக்கிறான்? சர்ச்சில் ஃப்ரெண்ட்ல நிக்கிறான். ஆயக்காரன் எங்க நிக்கிறான்? தூரத்தில் நிக்கிறான், வாசல் பக்கத்தில் நிக்கிறான். அப்ப இந்த 2 பேருக்குள்ள உணர்வு என்ன தெரியுமா? பரிசேயன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? கிட்ட ஒரு குறைவும் கிடையாது, நான் என்ன ஆண்டவர்கிட்ட வச்சிடலாம் அப்படின்னு. ஆனா ஆயக்காரன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? என்னால இந்த லைஃப் ஆண்டவருக்கு முன்னாடி வைக்க முடியலையே, அவன் கதறான். அவன் உண்மையிலேயே இந்த 2 பேர்ல யார் தன்னை கர்த்தருக்கு முன்பாக வைக்க வந்திருக்கிற ஆளு தெரியுமா? ஆயக்காரன். இவன் முன்னாடி வர வந்தது கர்த்தருக்கு முன்னாக தன்னை வைப்பதற்கல்ல, மற்ற மனுஷருக்கு முன்னாக தன்னை வைத்து நான் தான் எல்லாரை விட. இந்த 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 எண்ணம் நமக்குள்ள வந்துடவே கூடாது.
என் ஜெபம் தேவனுக்கு அருவருப்பாயிடக்கூடாது, என் நம்பிக்கை அழிஞ்சு போயிடக்கூடாது. இன்னைக்கு நம்ம விரும்புகிற காரியம் நமக்கு வருதா? நாம் நம்புகிறது நமக்கு மகிழ்ச்சியாய் மாறுகிறதா? நம்முடைய ஜெபம் தேவனுக்கு பிரியமா இருக்கு? நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஆமென். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை. தூரத்திலே நின்று அப்போ அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? இந்த நிலைமையில நான் என்னை இப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக வைக்க முடியாது. இந்த உணர்வு இருந்ததுனால தானே அவன் தூரத்தில் நிற்கிறான். நான் இப்படி என்ன, நான் எப்படி? ஹல்லேலூயா. இந்த ஆராதனை ஆரம்பத்திலே நம்ம என்ன பாடணும்? உம் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே, கரைகளெல்லாம் நீங்கிட என் கைகள். அவன் தூரத்தில் நின்று தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல், வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல். அப்ப இவனுக்குள்ள என்ன இல்ல தெரியுமா? துணிகரம் இல்ல. ஆனா அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு தெரியுமா? ஒரு துணிகரம் வந்துட்டு. இந்த உடன்படிக்கை பெட்டியை காளைகள் மேல வச்சு கொண்டுட்டு வருவார் தாவீது. அப்போ அந்த காளைகள்லாம் மிரளும் போது உடன்படிக்கை பெட்டி சரியும் போது யார் கை வைப்பா தெரியுமா? ஊசா. ஏன் கை வச்சான் தெரியுமா? ஏன் அந்த இடத்துல நிறைய பேர் இருந்தாங்களோ, ஊசா மட்டும் ஏன் கை வைக்க காரணம்? ஏன் இந்த துணிகரம் வந்துச்சு தெரியுமா? அது இவ்வளவு நாள் எங்க தான் இருந்துச்சு? அவன் வீட்டில் தான் இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்தே பார்த்து பார்த்து பழகுனான். இந்த பார்த்து பழகினவங்களுக்கு அதோடைய அருமை தெரியாது. இந்த 3 தலைமுறை 4 தலைமுறை பெந்தேகோஸ்தே மக்கள் பாருங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற தெய்வ பயத்தை காட்டிலும் புதுசா ரட்சிக்கப்பட்டு வருவாங்க தெரியுமா, அவங்களுக்குள்ள இருக்கிற தெய்வ பயம் ஜாஸ்தியா இருக்கும். இது நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அதான் உண்மை. அதனால ரொம்ப ஈஸி பைபிளுங்க என்ன கிடக்கு அப்படிம்பாங்க. ஏன்னா அது அப்படி பழகிட்டு அந்த நிர்விசாரம் துணிகரம் எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டு. இதே உடன்படிக்கை பெட்டிய தாவீது பயந்து என்ன பண்றாருன்னா, தூக்கி எங்க கொண்டு வைக்கிறாருன்னா ஓபேதேதோம் வீட்டில் ராஜா வைக்கும் போது ஒரு அடி. உடன்படிக்கை பெட்டியை பத்தி லேட்டஸ்ட் நியூஸ் என்ன தெரியுமா? இதை தொட்டா அழகா சொல்றீங்க செத்தான். இந்த நியூஸை கேட்டுட்டு உடன்படிக்கை பெட்டி வீட்டுக்கு வருதுன்னா எப்படி இருக்கும் நெஞ்சு? நான் நம்புறேன் ஓபேதேதோம் என்ன பண்ணிருப்பா தெரியுமா? மொத்த ஃபேமிலியை கூப்பிட்டு முழங்கால் போட்டிருப்பான். அது அப்படி உள்ள வரும்போது எவ்வளவு பயபக்தியா பார்த்திருப்பான் தெரியுமா? ஆண்டவரே, இது இந்த வீட்டில் இருப்பதற்கு அன்னைக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்து உடன்படிக்கப்பட்டு ஆசாரியர்கள் தோள்களில் சுமந்த, பிரதிஷ்டை உள்ளவர்கள் தோள்களில் சுமந்த உடன்படிக்கப்பட்டு இந்த உடன்படிக்கை பற்றி சுமந்து கொண்டு நடக்கும் போது யோர்தான்ல காலு பட்டதுமே யோர்தான் 2ஆக பிளந்தது. அந்த உடன்படிக்கை பற்றி, அந்த பிரசனம் நிறைந்த பற்றி என் வீட்டுக்குள் வருவதற்கு நான் பாத்திரவானே அல்ல ஆண்டவரே. குடும்பமா அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி முழங்கால் போட்டுரும். பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? அந்த உடன்படிக்கை பெட்டி அவன் வீட்டுல 3 மாதம் இருந்துச்சு. அது இருந்தது நிமித்தம் கர்த்தர் ஓபேதேதோமையும் அவனுக்கு உண்டான அனைத்தையும் ஆண்டவருக்கு முன்னாடி நான் கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறேன் நான் அப்படின்னு மார்த்தட்டி சொன்னார்ல. ஆனா எப்படி கர்த்தருக்கு முன்னாக நின்னாருன்னு சொல்லிட்டு வேதத்துல பார்த்தா, கர்மேல் பர்வதத்துல போய் எலியா எப்படி நின்னாரு தெரியுமா? தன் முழங்காலில் நெத்தி படுறது மாதிரி குனிந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து நான் வந்து நிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி மார்த்தட்டி அப்படிலாம் நிக்கல. முழங்கால் மடக்கி தன் நெத்தி முழங்கால படுறது மாதிரி குனிந்து தேவ சமூகத்தில் அந்த துணிகரம் அவனுக்கு அந்த துணிகரம் வரல. தீமையை பார்த்த கண்களை இப்ப நான் அவரை பார்க்கணுமா? ஐயோ,
இந்த கண்களை வைத்தல்லவா நான் பாவத்தை பார்த்தேன், இந்த கைகளை வைத்தல்லவா நான் தீமையை செஞ்சேன். ஆமா, சாட்டர்டே வர தப்பு பண்ணிட்டு சண்டே வந்துட்டு பிரைஸ் தி லார்ட் ஹalleluyaன்னு சொல்லிட்டு அப்படியே துணிகரம் பண்றோமா? முந்தின நாள் வர பாவத்தை பண்ணிட்டு இங்க வந்து கர்த்தருடைய சரீரத்தை அடையாளமா இருக்கிற அப்பத்தை அப்படியே அப்படி எந்த கூச்சமும் இல்லாம கை நீட்டி வாங்கி சாப்பிடுறோமா? ஆண்டவர் கேட்கிற, நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே? துணியாமல் அடுத்து தன் மார்பில் அடிக்கிறோம். கரெக்டா எங்க அடிக்கிறோம் பாத்தீங்களா? ஏன்னா ஆண்டவர் எங்க இருந்தாப்பா, இது திருக்குள்ளதுப்பா, இது கேடுள்ளதுப்பா. ஆண்டவர் நிறைய பொல்லாத சிந்தனைகள் இங்க இருந்து தானப்பா வந்துச்சு, தீமையான காரியம் இங்க இருந்து தானப்பா வந்துச்சு. தன் மார்பில அடித்து பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் சொல்லும் போது அவன் இப்படி ஜெபிக்க ஆரம்பித்த உடனே கர்த்தர் அவனை உகந்தவனாக்கி, ஹalleluya, கர்த்தர் சொல்றார், அவன் அல்ல இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பினான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். தேவனுக்கு முன்பாய் நான் என்னை வைக்கிறது எப்படியோ வைக்க கூடாது. ஆமா, வேற எந்த நான் அப்படி இன்னொருடைய பையன் இந்த சர்ச்சை விசுவாசி நான் அப்படிலாம் வைக்கவே முடியாது, நான் ஊழியக்காரர்களும் இல்லப்பா. ஹalleluya. தகுதியில்லையன் இயேசுவே நீரந்தன் வீட்டில் வர வருந்தி அழைத்து சேர்த்து கொள்ளவும் தகுதியில்லையப்பா. எந்தன் பாவதோஷங்கள் கொடியதையாயன் மேல் கருணை காட்டுமையா. ஆண்டவருக்கு முன்பாக வைக்க முடியுதா? ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் 23வது வசனத்திலே தானியேல் ஒரு பெரிய ஜெபத்தை பண்ணிட்டு இருக்கிறான். அந்த ஜெபத்தை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளாகவே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து ஒரு தூதன் புறப்பட்டு வருகிறான். அவன் பெயர் கேப்ரியேல். அவன் வந்து தானியேலை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே. ஆண்டவரே, அவன் என்ன ஜெபம் பண்றான்னு கேளுங்கப்பா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் எனக்கு ரொம்ப பிரியமானவன், அதனால அவன் ஏதோ கேட்க வாயை திறக்கிறான், ரெடி போடு. ஹalleluya. அப்ப பிரேயரை விட பர்சன் ரொம்ப முக்கியம். ஆமே. அப்போ என் பிரேயருக்கு பதில் வரணும்னா ஆமே ஆமே நான் எப்படி இருக்கிற ஆண்டவருக்கு முன்னாடி, இது ரொம்ப முக்கியம். இந்த தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, தானியேல் தன்னை எதுவும் தீட்டுப்படுத்தாதபடி பிரதிஷ்டை உள்ளவனாயிருந்தான். இவன் பிரதிஷ்டை உள்ளவன். இன்னைக்கு நம்ம லைஃப்ல இந்த பிரதிஷ்டை இருக்கா? இது என்ன தீட்டுப்படுத்திடக்கூடாது. இதை நான் பார்க்கறதுனால என் கண்ணு எனக்கு இது ஒரு தீமையான காரியம் எனக்குள்ள போகணும், இந்த காரியத்தை நான் பார்க்க கூடாதுங்கிற பிரதிஷ்டை நமக்கு இருக்கிறதா? இந்த காரியத்தை பேசுறதுனால சில காரியத்தை நம்ம பேசி அதாவது கிறிஸ்தவ வட்டாரத்தில் தேவ பிள்ளைங்க ரொம்ப பாவம் பண்றது எதுல தெரியுமா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பேசுறதுல தான். என்ன பேச, அதாவது டைம் இருக்குன்னு பேசக்கூடாது. என்ன சொன்ன? இப்போ டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசக்கூடாது. நிறைய தெரியணும் பேசக்கூடாது. எங்க என்ன பேசணும்? நம்முடைய பேச்சு எப்படிப்பட்டதா இருக்கணும்னா பக்தி விருத்திக்கு ஏது. ஏன்னா கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வதை கர்த்தர் எப்படி கேட்பாரா? கவனித்து கேட்பார். அதனால ஒருத்தங்க வந்து ஒரு காரியத்தை சொல்றாங்க என்கிட்ட, இவங்க ஆனாலும் இப்படி சொல்றாங்களே, இப்படி நான் சொன்ன இப்படி பேசாதீங்க,
இல்லை இப்படி சொல்றாங்க, பேசாதீங்க. சொல்லிட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட கேட்குறேன், இப்போ உங்களுக்கு ஒரு திரும்பி இப்போ நம்ம பேசுறத வந்து கர்த்தர் கவனித்து கேட்குறாரா? ஆமாம். அப்போ நீங்க இப்போ சொன்னது ஆண்டவருக்கு பிடிக்குமா? பிடிக்காது பிடிக்காது பிடிக்காது, அதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியுது இல்லை, அப்போ பேசாதீங்க. இப்போ நீங்க சொன்ன விஷயம் இருக்குல்ல, உங்க சைடு நியாயம். ஓகே, ஆண்டவருக்கு இது பிடிக்குமா? அதெல்லாம் பிடிக்காது. எல்லாம் தெரியும், தெரியாம ஒன்றும் கிடையாது, எல்லாமே நமக்கு தெரியும். வேண்டாம், எதுக்கு இதை பேசணும்? தாவீது சொல்ல, நான் நலமும் பேசாம அமைதியா இருந்தேன். ஏன் தாவீது இப்படி இருக்கீங்க கேட்டா சொல்ல, நான் உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புறேன். நீங்க அமைதியா இருக்கிறதை கர்த்தர் கிரியையாக பார்ப்பார். நீங்க சகித்து கொண்டிருக்கிறதை, எபேசு சபைக்கு சொல்றார், நீ சகித்து கொண்டிருப்பதை நான் அறிவேன், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ சகித்து கொண்டிருக்கிறதை அறிவேன். நம்ம சகிக்கிறோமா இல்ல நம்மளை சகிக்கிறாங்களா? இது என்ன இந்த விஷயம் தீட்டுப்படுத்துதா? இந்த காரியம் எனக்கு வேண்டாம். இதுல ஒருத்தன் இருக்கு, அதான் பிரதிஷ்டை, இதான் பிரதிஷ்டை. என்ன ஒரு காரியம் தீட்டுப்படுத்துது வேண்டாம், அவன் பிரதிஷ்டை உள்ளவன். ராஜாவின் போஜனம் தன்னை தீட்டுப்படுத்தும்ங்கிற உணர்வு வந்ததும் அவன் அந்த காரியத்துல தீர்மானம் பண்ணினான். அவன் தீர்மானம் எடுத்ததும் பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? கர்த்தர் தயை கிடைக்க பண்ணினாரா. ஆமா, இன்னைக்கு ஒரு காரியத்தில் இது வேண்டான்ங்கிற தீர்மானம் எடுங்க, பரலோக தயவு உங்களுக்கு கிடைக்கும். அவன் பிரதிஷ்டை உள்ளவன், அது மட்டுமல்ல அவன் நன்மை உள்ளவன். இந்த தாவீது சானியல் பிரியமானவனாய் மாற காரணம் நன்மை உள்ளவன். அவனுக்கு ஒரு உயர்வு வந்ததும் ராஜா கிட்ட கேட்டு அவனுடைய நண்பர்களுக்கும் போஸ்ட் வாங்கி கொடுத்தான். பாத்தீங்களா? உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நன்மை செய்ய திராணி இருக்கு, ஒருத்தங்களுக்கு செய்ய முடியும் அப்படின்னா செய்யத்தக்கவர்களுக்கு, சும்மா யாருக்கும் செய்யக்கூடாது, செய்ய தக்கவர்களுக்கு நீ செய்ய நன்மை உள்ளவன். அது மட்டுமல்ல அவன் உண்மை உள்ளவன். தானியேல் 6:4 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் உண்மை உள்ளவன். எல்லாவற்றுக்கும் மேல தானியேல் 9வது அதிகாரம் படிக்கும் போது தெரியும், அவன் மிகவும் தாழ்மை உள்ளவன். அவன் கொல்லு மண்டபத்தில் உயர்ந்த பதவியில் அவன் இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக அவன் எப்படி இருந்தான் தெரியுமா? ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்தான். ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்டான் தெரியுமா? கர்த்தாவே என்னை கேளும், கர்த்தாவே மன்னியும், கர்த்தாவே கவனியன. அவன் கெஞ்சி தான் கேட்கிறான். உமது அடியாரின் கெஞ்சுதலுக்கும் வேண்டுதலுக்கும் செவி கொடும் என்கிறான். கர்த்தர் தம்முடைய தூதன் அனுப்பி சொல்றாரு, நீ சாம்பல்ல உக்காந்ததுனால உனக்கு பதில் வரல, நீ ரெட்டில உக்காந்ததுனால உனக்கு பதில் வரல, நீ எனக்கு மிகவும் பிரியமானவனானதுனால. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாளில என்னை கேட்கிற சமீபத்தில் தூரத்துல இருந்து கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்க ஜெபம் எல்லாம் பதிலாய் மாறணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க வாழ்க்கையை மாற்றத்துக்கு உங்க வாழ்வின் மாற்றத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்கள். ஆமா, இன்னைக்கு வரைக்கும் ஒரு வேளை கிடைக்கலாம், ஒரு வேளை கிடைக்காம போகலாம். இந்த நிலை மாறணும்னா உகந்த ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவரே என் வாழ்க்கையை வைக்க முடியுதாப்பா? 2 பேரும் ஆண்டவர் சமூகத்தில் வைக்க தான் வராங்க. ஆயக்காரனும் பரிசேயனும் அதுக்கு தான் வராங்க. ஆனா பரிசேயன் நினைச்சிட்டான் நம்ம ஈஸியா வச்சிடலான்னு. ஆனா ஆயக்காரனுக்கு இல்லை, எப்படி வைக்க முடியும்? 2 பேரும் சேர்ந்து வராங்க. ஒருத்தன் தூரத்திலேயே நிற்கிறான். தூரத்தில் நிற்கும் போது பரிசேயன் பார்க்குறான். இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், பாரு என்ன பாரு. அவன் நேர ஃப்ரெண்ட்ல போய், ஆண்டவரே நான் அவனை மாதிரி இல்லாததுக்காக ஸ்தோத்திரம். உண்மையிலே உணர்வுள்ளவனா இருந்தா எப்படி? ஆண்டவரே அவனை மாதிரி இல்லாம இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு அந்த உணர்வு இல்லையா ஆண்டவரே? கர்த்தருடைய பந்தி எடுக்கும்போது உங்க பக்கத்துல ஒருத்தங்க கண்ணீரோடு எடுக்கிறாங்களா? அப்போ நீங்க பார்த்துட்டு எதுக்கு அழுகுற அப்படின்னு நினைக்கிறோமா? ஆண்டவர் ஏன் ஆண்டவர் எனக்கு அழ முடியல? நான் ஆரம்பத்துல பந்தி எடுக்கும்போது அழுதேன் ஆண்டவரே, இன்னைக்கு முடியலையா ஆண்டவரே? இயேசு உங்களை நேசிக்கிறார்னு சொல்லும்போது, ஆமாம் இயேசு உங்களை நேசிக்கிறார்னு சொல்லும்போது இங்கே எத்தனை பேர் அழுவீங்கன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் சில ஊர்களில் சில கிராமங்கள்லாம் ஊழியத்துக்கு போகும்போது, வட இந்தியாவில் சில பகுதிகளெல்லாம் ஊழியத்துக்கு போகும்போது அந்த இடத்துல போய் ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாருங்கிற ஒரு வார்த்தை சொல்லும்போது அந்த ஜனங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீரை பார்க்க முடியும். ஏன்னா இப்படி ஒரு சத்தத்தை அவங்க கேட்டிருக்கவே மாட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நமக்கு எல்லாமே என்ன ஆயிட்டு தெரியுமா? ஆமென். இன்னைக்கும் நம்ம லைஃப்ல என்னைக்குமே அதிசயம் என்ன அப்படின்னா,
புரிஞ்சு கொள்ள முடியாதது என்ன அப்படின்னா, அவர் இன்னும் என்ன நேசிக்கிறார் பாரு. என்ன கேட்டால் அவ்வளோதான் சொல்லேன். இன்னைக்கும் எனக்கு டெஃபினிஷனே தெரியாத ஒன்று உண்டுன்னா அது காட்ஸ் லவ் மட்டும்தான். அது என்ன சொன்னாலும் சரி, அதுக்கு மிகையே ஆகாது. ஆமே. ஒருத்தனை 2 பேரும் வராங்க, ஒருத்தன் ஈஸியாக கொண்டு போய் தன்னை வச்சிட்டு தான் நினைக்கிறான். இல்லை, ஜெபம் எவ்வளவு முக்கியமோ ஜெபிக்கிற பர்சன் அவ்வளவு முக்கியம், அதை விட முக்கியம். கர்த்தருக்கு மகிமை. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்ம நம்புறோம், விரும்புறோம், ஜெபிக்கிறோம். நிறைய விரும்புறோம், நல்லா நம்புறோம், வார்த்தையை எழுதி வச்சு நம்புறோம், நிறைய ஜெபிக்கிறோம். இதெல்லாம் மகிழ்ச்சி ஆகணும், இதெல்லாம் வாய்க்கப்படணும். நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். எல்லாமே அவர் கையில தான் இருக்கிறது. ஆண்டவரே, நான் எந்த பகுதியில் கரெக்ட் ஆகணும்ப்பா, என்னை ஒரு விசை கூட தொடுவீராக. ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிக்கலாம்.